ஆப்கி அதாலத்ல லோக் ஜன்சக்தி பார்ட்டியோட நேஷனல் பிரசிடென்ட் சிராக் பாஸ்வான் மேல சுமத்தப்படும் அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா இவர் பழிவாங்கிற அரசியலை கையெழுக்கிறாரு. என்ன மாதிரியான அப்பாவி முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் பழிவாங்கிறதுக்கான அரசியல் சொல்றீங்க? நிதிஷ்குமார்ஜி உங்களை அவமானப்படுத்தினாரு, கஷ்டப்படுத்தினாரு, இன்சல்ட் பண்ணாரு. அந்த பகையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. 2020 தேர்தலை பத்தி பேசுறீங்க. அதாவது 2020 தேர்தல்னா அது பீகாரை சேர்ந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸ். அப்ப நான் பீகார் ஃபர்ஸ்ட், பீகாரி ஃபர்ஸ்ட்ன்ற ஒரு மேனிஃபெஸ்டோவை கிரியேட் பண்ணேன். அதுல பீகார்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு ஆன்சர் இருக்கு. பீகார்ல எப்படி ரெவன்யூவை அதிகப்படுத்துறது, பீகார்ல எப்படி ரிலீஜியஸ் டூரிசம் அதிகப்படுத்துறதுன்னு. எங்களோடது ஆக்ரோ ப்ரோ ஸ்டேட். இங்க ஃபார்மர்ஸோட பிரச்சனைகளை எப்படி சுமூகமாக்குறது, அங்க ப்ராசஸிங் யூனிட்ஸை வச்சு அங்கிருந்து நமக்கு கிடைக்கிற ப்ரொடக்ஷனை நாம நம்ம நாட்டுக்குள்ளேயும் வெளிநாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணி. நிதிஷ்குமார் பார்ட்டியை 43 சீட்டுக்கு வர வச்சுட்டீங்க. நீங்க அந்த தேர்தல் முழுக்க நிதிஷ்குமாருக்கு எதிராத்தான் இல்ல. நான் அவரை எதிர்த்தெல்லாம் தேர்தலில் நிக்கல. பீகார் ஃபர்ஸ்ட், பீகாரி ஃபர்ஸ்ட் அப்படின்ற மேனிஃபெஸ்டோவை கவர்மெண்டோட ஒரு அங்கமா ஆக்கணும்னு நினைச்சேன். அலையன்ஸ்ல இருந்ததால எங்களால பண்ண முடியல. என்கிட்ட 2 சாய்ஸ் இருந்துச்சு. ஒருவேளை நான் ஆல்டர்னேட்டிவ் அலையன்ஸ்க்கு போயிருக்கணும், விச் வாஸ் அன் ஆர்ஜேடி காங்கிரஸ் எவ்ரிதிங். நான் தான் மோடியோட ஹனுமானாச்சே. எதுவும் என்னால் பண்ண முடியல, அவருக்கு எதிராக என்னால் போக முடியல. அப்போ அந்த நேரத்தில் நம்ம தனியாக தேர்தலில் நிற்கணும்னு பார்ட்டி தான் முடிவெடுத்துச்சு. முழு மனசோட தேர்தலில் நின்னோம், ஜெயிக்கிறதுக்காக தான் நின்னோம். ஜெயிக்கல, பட் ஆனால் கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு. உங்களுக்கு நஷ்டம் குறைவுதான், நிதிஷ்க்கு அதிகமாச்சு. அவரு கஷ்டப்படும் போது சிராக் சிரிச்சாருன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை சார். மற்றவங்களோட கஷ்டத்தில் சந்தோஷப்படுற ஆள் நான் இல்லவே இல்லை. என்னோட அச்சீவ்மெண்ட்ஸை நினச்சி நான் ப்ரௌடாக ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நான் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தெல்லாம் சந்தோஷப்பட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் வேற யாரும் சொல்ல, உங்க சித்தப்பா தான் சொல்லியிருக்காரு, பசுபதி பாரஸ். இன்னைக்கு போய் அவரு என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இப்போ சூழ்நிலைகள் மாறிடுச்சு. ஆனா அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிராக் என்கிட்ட என்ன சொன்னான்னா, நிதிஷ்குமார அரசிலிருந்து முடிச்சிடணும்னு சொன்னான்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் கிடையாது. நான் எப்பவுமே ஒருத்தங்களோட பதவிக்கும் அவங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் மரியாதை கொடுக்குறவன். இப்போதான் நான் என்னோட அரசியலை ஆரம்பிச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி அரசியல்வாதிகளை, அரசியலில் இருக்க பெரிய ஆட்களை எந்த மாதிரியும் அசிங்கப்படுத்துறதோ இல்லை அவங்க கஷ்டப்படுறதையோ சந்தோஷப்படுறதையோ கெடுக்கணும்னு பழி வாங்குறதுக்கும் நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன். என்னோட முதலமைச்சர் 20 வருஷமா இந்த மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது என்னோட பார்ட்டியை வளர வைக்கிறதுக்காக நான் பண்ண முயற்சி தான் அது. தேர்தலில் நின்று என்னோட பார்ட்டியை ஜெயிக்க வைக்கணும்னு நான் நினைச்சேன். அந்த நேரத்தில் என்னால் அதை பண்ண முடியல. இருந்தாலும் நீங்க உங்களோட சித்தப்பா கிட்ட பேசுறத நிறுத்துங்க. உங்க ரத்தத்துக்கும் என் ரத்தத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, என்கிட்ட பேசுறத நிறுத்துங்கன்னு சொன்னீங்களா? அது ஒரே ஒரு முறை இப்ப நம்ம நீதிமன்றத்தில் நின்றுட்டு இருக்கோம். ஒரு முறை நீங்க லாயர் கேரக்டர்ல இருந்து வெளியே வந்து எனக்கு விட்னஸா மட்டும் மாறி பாருங்களேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன, ஐம் நாட் சேயிங் நீங்க வயசுல பெரியவர்னு சொல்லல. நீங்க என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னோட அம்மாவையும் ரொம்ப நல்லா தெரியும், என்னோட அப்பாவையும் நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும். பெரியவங்களை அவமானப்படுத்துற அளவுக்கு எனக்கு அந்த குணம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் கோவத்துல பல விஷயங்களை பேசிட்டாரு, அது உண்மைதான், நான் அதை ஒத்துக்கிறேன். இன்னைக்கு கூட அதை நினைச்சு அவர் ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா அது சரியான வார்த்தைகள் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர் என்னோட அப்பா ஸ்தானத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கேன். என்னோட குடும்பத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். நாங்க சித்தப்பா சித்தின்னு கூட சொல்லி கூப்பிட மாட்டோம். நாங்க சின்னம்மா, சின்னப்பா, சின்ன மம்மி, பெரிய மம்மின்னு தான் கூப்பிடுவோம். அப்படிதான் நாங்க அவங்கள கூப்பிட்டு பழகிருக்கோம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது எங்க அப்பாக்கு அப்புறம் அவர் தான் எனக்கு அப்பா மாதிரி இருந்தாரு. அவர் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்போது அப்ப அவரு கோவத்துல இருந்தாரு, அதெல்லாம் ஓகே. ஒருவேளை நான் அவரோட சொந்த பையனா இருந்திருந்தா, ரஜத் சார் நீங்களே சொல்லுங்க, ஒருவேளை நான் அவரோட சொந்த பையனா இருந்தா அவர் இப்படி பண்ணிருப்பாரா மாட்டாரா? ஒருவேளை என் மேல ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா அவர் என்னோட காதை பிடிச்சு கூட திருவி கேட்டிருக்கலாம், என்ன அடிச்சிருக்கலாம், இல்ல என்ன திட்டிருக்கலாமே, புரிய வச்சிருக்கலாம். என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட நேரடியா பேசிருக்கலாம்ல. அதான் பிரச்சனை. அவர் எப்பவுமே என்ன மகனா நினைச்சதே கிடையாது. ஒரு முறை மனசார என் பிரச்சனையை நினைச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. எனக்கும் உங்க அப்பா ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு இருந்த உறவை இப்ப நான் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த கேள்வியை கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இது என்னோட வேலை. பிரின்ஸ் என்ன சொன்னாருன்னா, எங்க அப்பாவை அவமானப்படுத்தினாங்க, அதனால நாங்க பார்ட்டியை உடைச்சிட்டோம், அதனால எங்க ஃபேமிலி உடைஞ்சதுன்னு சொன்னாங்க. He was like my kid brother. அதாவது அவன் என்னோட தம்பி கிடையாது, அவன் என்னோட மகன். இப்போவும் நீங்க பாத்தீங்கன்னா கேந்திர வித்யாலயால கோல்டு மார்க்கெட்ல என்னோட ஸ்கூல் இருக்கும். அங்க அவனோட ரிப்போர்ட் கார்டில் நான் தான் சைன் பண்ணுவேன். அவனோட பிடிஎம்க்கு நான் தான் போவேன். யாரை என்னோட மகன் மாதிரி வளர்த்தனோ, பயோ படிக்க வைப்பேன், மேக்ஸ் சொல்லி கொடுப்பேன், இங்கிலீஷ் படிக்க வைப்பேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனை க்ரூமிங் பண்ணுவேன்.
இப்படியெல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு அவன் என்னை பத்தி என்ன சொல்றான்றது பிரச்சனை கிடையாது. எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, என்னோட அம்மா அவன் பெரியம்மா பெரியம்மா பெரியம்மான்னு கூப்பிட்டுட்டு இருந்தவன் அரசியல் பகை எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அவங்கள பேரு வச்சுதான் அவன் கூப்பிடுறான், அதுவும் தப்பான பேர்ல. எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கே தெரியும், அவங்க ஒரு சர்தார் பெண்மணி, அவங்க ஒரு பஞ்சாபி. பஞ்சாபிகள்ல அங்க ஷர்மா டைட்டில்லாம் இருக்காது, உங்களுக்கே தெரியும். அவன் தப்பான பேர் வச்சு அவங்கள ரீனா சர்மா பாஸ்வால்னு கூப்பிடுறான். கோர் குலத்தை சார்ந்தவங்க, அங்க கோர் சிங் சர்தார்லாம் இருப்பாங்க, அவங்க அந்த மாதிரி டைட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரீனா சர்மா பாஸ்வான் அப்படின்னு அவங்க பேரை கூப்பிட்டு பேரை வச்சுதான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். உறவுகளோட மரியாதையவே இழிவுபடுத்துற அளவுக்கு இந்த பிரச்சனைன்றது உறவுகளையே ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளிடுச்சு. அதாவது நீங்க யாரை இன்னொரு அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களோ, உங்க மேல அவர் கோவமா இருக்காருன்னா, உங்களுக்கு எதிராக அவர் ஏதாவது பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர்கிட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்கலாம்ல. இது ஒரு மிஸ்ஸிங் லிங்க் சார். நான் கூட போனேன், ஆனா அப்போ எனக்கு டைஃபாய்டு இருந்துச்சு. இதெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு நியூஸ் மூலியமா தான் தெரிய வந்துச்சு. 13 ஜூன் அன்னைக்கு ராத்திரி, 13 ஜூன் 2021 ராத்திரியில நியூஸ் மூலியமா இந்த பார்ட்டி குடும்பத்துல இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு நான் பார்த்தேன். அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் 14வது ஜூன் காலையில அதோட விஷுவல்ஸ் எல்லாமே யூடியூப்ல இருக்கு, நீங்களும் அதை நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, டைஃபாய்டு கூட எனக்கு இருந்துச்சு. கையில பிளாஸ்டர்ஸ் போட்டு எனக்கு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருந்தாங்க. அண்ட் நான் அவர் வீட்டுக்கு கூட போனேன். நான் அவரோட வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தேன். என்னோட வீடா இருந்தும் நான் அந்த வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருந்தேன். எந்த வீட்டோட வாசல்ல நான் விளையாடிட்டு இருந்தேனோ, நான் உரிமையோட போயிட்டு வருவேன். எப்பவுமே அந்த வாசல்கள் எனக்காக திறந்தே இருக்கும். போவேன், சாப்பிடுவேன். நான் வரக்கூடாதுன்னு அந்த கதவுகளை மூடி வச்சுட்டாங்க. 1.5 மணி நேரம் உடம்பு சரியில்லாம வெளியில வண்டிலேயே நான் உக்காந்துக்கிட்டு இருந்தேன். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க கதவை திறந்தாங்க. நான் வீட்டுக்குள்ள போகும்போது எல்லாருக்கும் முன்னாடியும் எங்க சித்தி அவங்கள நான் பார்த்தேன். நான் போய் அவங்க காலை தொட்டு கும்பிட்டேன். அவங்க 2 அடி பின்னாடி போய் அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு நடக்கிறதெல்லாம் உனக்கு தேவைதான்னு. ஒரு அம்மா தான் மகன் கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா? இதெல்லாம் உனக்கு தேவைதான்னு சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக தான் அங்க போனேன். என்னோட மனசுல இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க, பார்ட்டியை பிரிச்சிடாதீங்க அப்படின்னு. எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி இதை உருவாக்கியிருக்காரு. ஒருவேளை என் மேலதான் எல்லா தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நான் எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கேன். நான் உங்ககிட்ட தாழ்ந்துதான் போனேன். ஆனா அப்பவும் அவங்க முகத்துக்கு முன்னாடியே கதவை மூடிட்டாங்க. ராம்விலாஸ் ஜி குடும்பம் பிரியணும், பார்ட்டி பிரியணும்னு எப்பவுமே ஆசைப்பட்டதில்ல. அவர் வாழ்க்கை பூரா இதுக்காக மட்டுமே உழைச்சிருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறம் அவரோட இடத்துல இருந்து முன்னாடி நின்று எங்க சித்தப்பா தானே பார்த்தாகணும். அவருக்கு அப்புறம் எங்க குடும்பத்துல பீகார்லாம் வீட்டோட பெரியவங்க தான் எல்லா முடிவையும் எடுப்பாங்க. அவங்க எடுக்கிறது தான் முடிவு. அப்படி இருக்கும்போது அவங்களோட இடத்துல அவர் தான் அந்த பொறுப்பெல்லாம் பாத்துக்கணும். பார்ட்டியை ஒன்னா வச்சுக்கணும், குடும்பத்தை ஒன்னா வச்சுக்கணும். இதெல்லாம் அவரோட. ஆனா இதெல்லாம் சுத்தி நடந்துகிட்டு இருந்த போது உங்க அம்மா அவர்கிட்ட பேச எந்த முயற்சியும் எடுக்கலையா? So this was even more hurtful. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னன்னா, எங்க அம்மா, நான் எப்பவும் ஒரு விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு என் மேல அன்பு கம்மியாயிட்டே இருக்கு. குடும்பத்துல இருக்கிற என்னோட சித்தப்பா, என்னோட மாமா, சொந்தக்காரங்க மேல ரொம்ப அன்பா இருக்கீங்க ஏன்னு அதை கேட்டுதான் நான் சண்டை போட்டுட்டு இருப்பேன். எங்க சித்தப்பாவையும் அவங்களோட பசங்களையும் எங்க அம்மா அவங்க பசங்களா தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் அவரு அண்ணி அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் வீட்டுக்குள்ள வருவாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே அண்ணி சிராகோட அம்மாவாயிட்டாங்க. அவங்களோட எல்லா இன்டர்வியூஸ்லயும் சிராகோட அம்மா சிராகோட அம்மா சிராகோட அம்மா தான். ஒரு நாள்ல எப்படி உறவெல்லாம் மாறிடுதுன்னே தெரியல. பல நாட்களா பல வருஷங்களா உங்களை ஒருத்தங்க தன் மகன் மாதிரி பாத்துக்கிறாங்க. உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவங்க பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 44 வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆயிடுச்சு. கடந்த கிட்டத்தட்ட 44-45 வருஷத்துல எங்க சித்தப்பாக்கெல்லாம் ஒரு அம்மாவா இருந்து அவங்க பாத்துக்கிட்டாங்க. குடும்பத்தையும் ரொம்ப நல்லாவே அவங்க பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஃபோன் பண்ணும்போது இன்னைக்கு ராத்திரி முழுக்க அவங்க தூங்கவே இல்லை. ஒரு நிமிஷம் கூட. ராத்திரி முழுக்க அவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்கன்னு கெஞ்சினாங்க. நம்ம உட்காந்து எல்லா விஷயத்தையும் பேசுவோன்னு சொன்னாங்க. உட்காந்தா பேசி முடிக்க முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க ஒரு முறை கூட அவங்க ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் அந்த அண்ணி சிராகோட அம்மாவாயிட்டாங்க. பல வருஷமா நீங்க ராம்விலாஸ் பாஸ்வான்ஜி இருந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு வெளியே வர போட்டோஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். அதை தவிர்த்து எனக்கு வேற எந்த மெமரிஸும் இல்லையே. நான் 82ல பிறந்தேன், 89ல அந்த வீட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் அப்போ எனக்கு ஒரு 7-8 வயசு தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நடந்தது யாருக்கும் எதுவும் ஞாபகம் இருக்காது. என்னோட மெமரிஸ் எல்லாமே அந்த வீட்டை சார்ந்தது மட்டும்தான். அண்ட் 34 வருஷம் நான் அந்த வீட்டில் இருந்திருக்கேன். நீங்க யாரோட ஹனுமானோ அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா? ஐ டோன்ட் நோ. நான் மற்றவங்க கிட்ட இருந்து நான் எப்படி உதவியை எதிர்பார்க்க முடியும்? நான் எதுக்காக எதிர்பார்க்க? ஏன்னா எல்லாரும் நீங்க அவருடைய ஹனுமான்னு சொல்றாங்க. என் குடும்பத்து ஆளுங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணல.
என் ஆளுங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தா தானே நான் மத்தவங்க கிட்ட இருந்து சப்போர்ட்டை எதிர்பார்க்க முடியும். நான் இப்போ இங்க உட்காந்துக்கிட்டு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஒருவேளை என் குடும்பம் என் கூட நின்னு இருந்தா உலகத்துல இருக்க எந்த சக்தியாலையும் என்னோட பார்ட்டியவும் ஃபேமிலியவும் பிரிச்சிருக்க முடியாது. கண்டிப்பா ஏமாற்றம். என் குடும்பத்துக்கிட்ட இருந்தே நான் ஏமாற்றத்தை ஃபேஸ் பண்ணேன். என்னோட சொந்த ரத்தம், என்னோட சொந்த தம்பி என் கூட இருந்திருந்தா, என்னோட அப்பா, அதாவது என்னோட சித்தப்பா என் கூட இருந்திருந்தா, அவங்களே என் கூட இல்லாதப்போ நான் வேற யார்கிட்ட துணையை எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க? பட் ஹேவன் செட் இட் ஆல். எல்லா விஷயமும் கங்கை தண்ணி மாதிரி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நானும் இதுல இருந்து ஓவர் கம் ஆயிட்டேன், அவங்களும் இதுல இருந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க. சிராக், இந்த இருட்டுல எல்லாம் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு. சிராகுன்ற விளக்கு எப்பவுமே அணையாது சார். என்ன வேணா நடக்கட்டும், எப்போதும் இந்த விளக்கு அணையவே அணையாது சார். உங்க பார்ட்டியும் போயிடுச்சு, சிம்பலும் போயிடுச்சு. எப்படி உங்க பார்ட்டியை மறுபடியும் ரிவைவ் பண்ணீங்க? எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே he never actually taught me பொலிட்டிக்கலி. அவரு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னதே இல்லை. ஆனா பலமுறை அவர் என்ன சொல்லுவார்னா, வாழ்க்கையில எதுவுமே புரியலனா, ஒருவேளை நமக்கு வெறும் இருட்டு மட்டும் தான் தெரியுதுன்னா, கிளாரிட்டி ஆஃப் தி தாட்ஸ் இல்ல, டிஃபிகல்ட் டைம்ஸ்ல இருக்கீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்கன்னா, அப்படி நீங்க இருக்கும்போது மக்களுக்கு நடுவில் போங்க. அவங்க கூட போனா உங்களோட வழி ஆட்டோமேட்டிக்கா தெரியும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ டிட். அண்ட் ஜூன் 13 எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. ஜூலை 5 எங்க அப்பாவோட பர்த்டே. அண்ட் அவரோட பர்த்டே அன்னைக்கு ஐ ஸ்டார்டட் திஸ் ஆசீர்வாத் யாத்ரா. ஹாஜிப்பூர்ல இருந்து நான் இதை ஆரம்பிச்சேன். இது 1.5-2 வருஷம் வரைக்கும் இந்த யாத்ரா போய்கிட்டே இருந்துச்சு. அண்ட் ஹியர் ஐ எம். பப்ளிக் இப்ப 1-2 கேள்விகள் கேட்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க கஷ்ட காலத்துல இருக்கும்போது ஒரு காலத்துல உங்க பார்ட்டி 2ஆ உடைஞ்சிடுச்சு. அப்போ உங்க ஃப்ரெண்டு தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடில வந்து சேர்ந்துட சொல்லி உங்களுக்கு அழைப்பு கொடுத்தது உண்மைதானா? இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வரவே இல்லை. அண்ட் ஃபியூச்சர்லயும் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வரவே வராது. நானும் என்னோட பார்ட்டியும் அலையன்ஸ்ல தான் இருப்போம், பலமா இருப்போம். நாங்க யார் கூடயும் மெர்ஜ் மட்டும் பண்ணவே மாட்டோம். கஷ்ட காலத்துல உங்க பக்கத்து வீட்டு சோனியாஜி கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரலையா? வெல், ஐ எம் திங்கிங் ஆஃப் இட் நவ். இல்ல இல்ல சார். அண்ட் ஃபியூச்சர்ல நீங்க எப்போது ராகுல் காந்தி கூட இணையற வாய்ப்பு இருக்கா? வெல், அதான் சொல்லுவாங்களே நெவர் சே நெவர்னு. பட் திஸ் இஸ் ஒன் திங் ஐ கேன் டெல் ஷுவர்லி, நெவர். இந்த அலையன்ஸ்க்கு பீகார்ல எத்தனை சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அலையன்ஸை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நான் அடிச்சு சொல்றேன், 40க்கு 40 சீட் வரும். அதுக்கான காரணம் என்னன்னு நானே சொல்றேன் பாருங்க. 2019 நாங்க 3 பார்ட்டி மட்டும்தான் தேர்தல்ல நின்னோம். பாரதிய ஜனதா பார்ட்டி, ஜனதா தள் யுனைடெட், லோக் ஜன் சக்தி பார்ட்டி. நாங்க 3 பார்ட்டிஸ் மட்டும்தான் இருந்தோம். நாங்க 40லிருந்து 39 சீட்ஸ் ஜெயிச்சோம். இன்னும் 2 ஸ்ட்ராங்கான பார்ட்டிஸ் இருந்துச்சு. அவங்க 2019 எதிர்கட்சி கூட இருந்தாங்க. மரியாதைக்குரிய ஜீதன் ராம்ஜி பார்ட்டி, மரியாதைக்குரிய ஆதனிய உபேந்திர குஷ்வா பார்ட்டி. இந்த 2 பார்ட்டியும் இன்னைக்கு எங்க கூட தான் அலையன்ஸ் வச்சிருக்காங்க. 2019 விட எங்க கூட்டணிக்கு 2024 பலம் அதிகமாயிருக்கு. இது என்னோட நம்பிக்கையை அதிகமாக்குது. ஏன்னா ஒரு சீட்டு தான் மிஸ் பண்ணோம். போன முறை நாங்க கிஷன்கஞ்ச் சீட்டை மிஸ் பண்ணோம். அதுவும் இந்த முறை கிடைச்சிரும். 40 சீட்டை ஜெயிச்சுட்டு 400 சீட்டுன்ற விஷயத்துல பீகாரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும்.